போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பணம் டபுள் ஆகும் அப்படின்னா நம்ப முடியுமா? அதாவது ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹2,00,000 கிடைக்கும். ₹2 அதாவது 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் 4 லட்சம், 3 லட்சம்னா 6 லட்சம். இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா பணமும் உங்களோட மெச்சூரிட்டி டைமில் டபுள் ஆகும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து April 1 1988 இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீம். அண்ட் இந்த ஸ்கீம் பேர் கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களோட பணத்தை மெச்சூரிட்டி டைமில் டபுள் த டைமாக, ஸோ ₹1,00,000 பண்ணும்போது ₹2,00,000 இந்த மாதிரி டபுள் த டைமாக வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு அப்படின்னாலே அது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீமு. அண்ட் அது வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்கீம். அண்ட் அந்த ஸ்கீமில் நம்ம பணம் டபுள் ஆகுது அப்படின்னு பொழுது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாகவே இது கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் இது பல பேருக்கு வந்து ரொம்ப உபயோகமாகவும் இது இருக்கும். ஸோ இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப கிளியர் கட்டாக வந்து, அதாவது இந்த ஸ்கீமில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எப்போ நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்படி ரொம்ப கிளியர் கட்டான ஒரு கம்ப்ளீட் பிக்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்டு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஸ்கீம் வந்து 1988 வந்து தான் வந்து ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணப்படுது. அந்த அப்போவே அது ரொம்ப நல்ல ஸ்கீமாக தான் இருந்துச்சு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த ஸ்கீம் நடுவில் வந்து ட்ராப் ஆஃப் பண்ணாங்க. அண்ட் மறுபடியும் 2014 ரொம்ப அதிக டிமாண்ட் இந்த ஸ்கீமுக்கு இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால என்டிஏ கவர்மெண்ட் அப்போ தான் வராங்க 2014. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க அதை இனிஷியேட் பண்ணி, அதாவது இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் வந்து அவங்க இனிஷியேட் பண்ணி இந்த ஸ்கீமை மறுபடியும் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக பல பேரால், பல நடுத்தர மக்களுக்கும் இல்லை ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸை வளர்க்குறதுக்கு இந்த ஸ்கீம் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களோட பணத்தையும் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து அவங்க பணத்தை டபுள் ஆக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2014 இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஓகே, இந்த கிசான் விகாஸ் பத்ரா இது வந்து எப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வாங்க போகும்போது இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு அது ஆத்தரைஸ்டு பேங்க்குக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னா 2 விதமான சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சான்ஸ் இருக்குது. இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் மட்டும் அதில் பணத்தை போடாத, உங்களுக்காக நீங்கள் பணம் போடுறீங்க. ஸோ அதை வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அதில் 2 வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஜாயிண்ட் ஏ, ஜாயிண்ட் பி அப்படின்ட்டு. இப்போ ஜாயிண்ட் ஏல எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னாலே அதிகபட்சம் 3 பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டில் பணத்தை போடலாம். ஸோ இதுதான். இப்போ ஜாயிண்ட் ஏக்கும் பிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜாயிண்ட் ஏல நீங்கள் வந்து அதை மெச்சூரிட்டி டைம் ஆகிட்டு அது உங்களுக்கு கைக்கு பணம் வரல. அப்படி வரும்பொழுது அது எவ்வளோ பணமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது 2 lakhs மாறி இருக்கு. அந்த 2 lakhம் ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி அந்த 3 பேருக்கும் போய் சேரும். இதுதான் வந்து ஜாயிண்ட் ஏல. இப்போ ஜாயிண்ட் பி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து யார் ஒருத்தருக்கு, அந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் அந்த மெச்சூரிட்டி பணம் போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் பேரை மட்டும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிட்டா அது வந்து ஜாயிண்ட் பி அதில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மெச்சூரிட்டி பணம் அந்த 2 லட்சமாக மாறுது அப்படின்னா அது அந்த செகண்ட் பர்சனுக்கு வந்து போய் சேரும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டில் ப்ரெசென்ட்டாக 7.5% இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 2025 நம்ம இருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி டைம் இருக்கும். அண்ட் இது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா உங்கள் பணம் டபுள் ஆகிற வரைக்கும். அண்ட் டபுள் ஆகிறதுக்கான எவ்வளோ கால அளவு எடுத்துக்குது இந்த 7.5 அப்படின்னா உங்களுக்கு 115 month, அதாவது 115 மாதம், கிட்டத்தட்ட வந்து 9 வருஷம், 7 மாதம், ஒரு 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பணம் வந்து காம்பவுண்ட் ஆகும். இதுதான் இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எஃப்டி மாதிரி போடுறீங்க அப்படின்னா அந்த 7.5 வந்து ஃபிக்ஸடாக அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதே இந்த கிசான் விகாஸ் பத்ராவில் நீங்கள் போடும்போது அந்த 7.5 வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் நடந்துட்டு இருக்கும். 7.5 வந்து உங்களுக்கு வட்டி வரும். அந்த வட்டி வந்து அடுத்த வருஷம் வந்து அந்த வட்டி இன்னொரு வட்டியை கிரியேட் பண்ணும். அந்த இந்த மாதிரி இது கூட்டு வட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டிங் வந்து இதில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெச்சூரிட்டி டைம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி, அது இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் 9 years 7 months. ஸோ இந்த அளவுக்கு வந்து அது காலம் எடுத்துக்கும். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் எப்போ போட்டிங்களா போட்டு அந்த 7.5 தான் ஃபிக்ஸடாக இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது இறங்குது எதுவுமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் சைக்கிளை மாற்றாது. ஆனால் இதே நீங்கள் வந்து இன்னும் ஒரு அடுத்த வருஷம் கழித்து போகிறீங்க, அப்படி போகும்போது அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றங்கள் இருக்கலாம். அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவுலையும் பாதிக்காது. ஏன்னா கவர்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் அவங்களோட புது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எவ்ரி 3 months வந்து மாறும்னு சொல்ல முடியாது. ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட அவங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். பட்
எவ்ரி குவார்ட்டர்லி கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் சைக்கிளை வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அது சில சேஞ்சஸும் அதில் பண்ணலாம். சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ இதில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட்டாக இந்த ஸ்கீமில் இதுதான் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் லிமிட்டே இதுக்கு கிடையாது. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மற்ற ஸ்கீம்ஸ் நம்ம வந்து எது பார்த்தாலுமே வந்து இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் எது பார்த்தாலுமே இப்போ சீனியர் சிட்டிசன் ஆகணும், இல்லாட்டி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸை நீங்கள் எது எடுத்தாலுமே மேக்ஸிமம் லிமிட்னு ஒன்று இருக்கும். ஒரு வருஷத்துக்கோ இல்லை அல்டிமேட்டாக இந்த ஸ்கீமுக்கான ஒரு மேக்ஸிமம் லிமிட். ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும், இந்த கிசான் விகாஸ் பத்ராவில் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் லிமிட்டே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அவங்க சொல்கிற அந்த கால அளவில் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் த டைமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் இது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து நீங்கள் இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு மாற வேண்டிய அவசியம் இருக்குது. உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் நியர்பையில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஸ்கீமை வந்து இந்த பர்டிகுலர் உங்கள் பணத்தை வந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ், நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் கூட என்னென்னா, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணும்னாலும் உங்களால் இந்த கிசான் விகாஸ் பத்ராவில் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் நீங்கள் ஒரு 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம், இந்த அக்கௌண்ட்டில் ஒரு 4 லட்சம், இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும்ல. இது வந்து நான் கல்யாணத்துக்காக, இல்லை இது வந்து குழந்தைங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் கூட வந்து நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். இதுதான் கம்ப்ளீட் டெபாசிட்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ். மெச்சூரிட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம போடுற இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எப்போ மெச்சூர் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது இப்போ 7.5 இருக்கிறதுனால இதோட மெச்சூரிட்டி டைம் வந்து இது எப்போ டபுள் ஆகும் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 9 years 7 months. அப்போ 9 years 7 months தான் இதோட மெச்சூரிட்டி டைம். இன்கேஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் ஒரு 8% இருக்குது அப்படின்னா அது எப்போ டபுள் ஆகும் அப்படின்னும் பொழுது அதோட மெச்சூரிட்டி அந்த டைம். ஸோ ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட மெச்சூரிட்டி டைம் இருக்கும். ஸோ மெச்சூரிட்டியோட வேல்யூ எப்படின்னா, உங்களோட டபுள் டைம் எப்போ பணம் ஆகுதோ எந்த வருஷத்துலையும் அப்போ அது மெச்சூர் ஆகி உங்கள் கைக்கு வரும். இதான் மெச்சூரிட்டி டைம். இதே நீங்கள் வந்து ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வருது, இதில் போட்டிருக்கலாமே, இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, இல்லை ஒரு எமர்ஜென்சி அதுலேருந்து போட்ட பணத்தை கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்பொழுது, ஸோ இதோட எப்போ உங்களுக்கு வந்து இதில் எக்ஸிட் ஆக முடியும், ப்ரீ மெச்சூராக நீங்கள் எப்போ வந்து எக்ஸிட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களால் குறைஞ்சபட்சம் 2.5 வருஷத்துக்குள்ளே உங்களால் எக்ஸிட் ஆக முடியாது. 2.5 வருஷம் தாண்டினதுக்கப்புறம், அதாவது 2 years 6 months. ஸோ இந்த மாதிரி 2.5 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களால் எக்ஸிட் ப்ரீ மெச்சூரிட்டியை வந்து உங்களுக்கு பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான். அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவர் வந்து ஒரு வேளை தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னாலோ, இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு கோர்ட்டோட ஆர்டர் இருந்தாலோ, இல்லை அவங்க வந்து அவங்களோட லைக் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் வந்து அவங்க கம்ப்ளீட் ஜப்தி ஆகிட்டாங்க, அந்த பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து தான் அதுவும் அந்த பேங்க் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுக்கலாம். இந்த மாதிரி சில ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் உங்களால் ப்ரீ மெச்சூரிட்டி அந்த வித்ட்ராவலே பண்ண முடியும். இல்லைனா உங்களால் 2.5 வருஷத்துக்குள்ளே வந்து உங்களால் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த கம்ப்ளீட் ஸ்கீமே வந்து யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆப்வியஸாக எல்லா ஸ்கீமுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சில எலிஜிபிலிட்டிஸ் என்ன, நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருக்கணும். நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸோ இல்லை என்ஆர்ஐயோ அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. இந்தியனாக நீங்கள் இருக்கணும். இன்னொன்று நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருக்கணும். அவ்வளோதானே தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ ஒரு ஆள் என்னோட குழந்தைக்கு நான் போடணும் அப்படின்னா பிலோ 10 years, அதாவது 10 வயசுக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க, லைக் மைனர் அப்படின்னா ஒரு 10 18 வயசு இந்த மைனர் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கார்டியனாவோ இல்லாட்டி ஒரு பேரண்ட்டாவோ நீங்கள் வந்து அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, இந்த கம்ப்ளீட் ஸ்கீம் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இதை நான் எப்படி போய் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட நியர்பையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை ஒரு அது ரிலேட்டடாக அசோசியேட்டட் பேங்க்ஸு அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த பத்திரத்தை வாங்கலாம். அண்ட் நீங்கள் போகும்பொழுது சில பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், ஒருவேளை சின்ன குழந்தை பிறந்து வந்து ஒரு 9-10 வயசு அந்த 10 வயசு அந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் எடுத்து போய் காட்டலாம். பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நார்மல் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ, டிரைவிங் லைசன்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஸ்கீமை பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ், கம்ப்ளீட் ஐடியாவும் கூட ரொம்ப இன்டெப்த்தாகவே நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட வந்து ஒரு சிறுக நான் பணம் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உதவியாகலாம். இல்லை
நான் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் மற்ற ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லிமிட் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி அந்த மாதிரிலாம் எடுத்து வந்து நான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கீம் பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் லிமிட் கிடையாதுல்ல. ஸோ அவங்க அதில் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்னதாக நான் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 5000 சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிட்டே வரேன் அப்படின்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களாம் வந்து இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நான் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து பெரிய அளவுக்கு பயன்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலோ இல்லை அடுத்து நம்ம என்ன மாதிரி வீடியோஸில் வந்து நம்ம கான்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் அதெல்லாம் கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் கண்டிப்பாக அதை நான் வாசிச்சுட்டு அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் போட போகும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.